உங்களையே அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. நல்ல நொங்கு சீவுற அருவா இருக்கு, அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படி சொர 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 சீவி விட்டுறேன். மூஞ்ச பார்த்தாலே மூட் ஆகுதுங்க. போத்திக்கிட்டு படுத்தாலும் நீ மூஞ்ச பார்த்தே மூடே முடிச்சிருவியாடா? ஏண்டா 9 மாதிரி இருக்குன்ற அந்த கொரியனை நினைச்சாதான் பாவமா இருக்கு. டெய்லி ஒருத்தன் என் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. 100 பேர் வந்துட்டு தாண்டா போயிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சமந்தா மாதிரி பேசுறேன்னு நினைச்சி பேசுறது பார்க்க கன்றாவியா இருக்கு. அந்த கத்தி எடுத்து அவரை கொலை பண்ணி நான் ட்ரெஸ் போடாம பேசுனதை நீ பாத்தியா? ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க. என்னடா ஃபில்டர் யூஸ் பண்ண? ஸ்கின் கேர் பண்ணிட்டு ஜிம் போய் பிக்கினி ஷூட்லாம் போட்டு எவ்வளவு வலிக்கு தெரியுமா? இது ஒண்ணுதான் வலிக்குது. கமெண்ட் செக்ஷனை நான் பார்க்க மாட்டேன். ஊர் என்ன பேசினா உலகம் என்ன பேசினா எனக்கு நான் கண்டுக்கவே மாட்டேன். பட் சரி என்னதான் அப்படி நீங்கள் போடுறீங்கன்னு எடுத்து பார்த்தா வாவ், இந்த மாதிரியும் வித்தியாசமாக யோசிக்கிற பீப்புளும் இருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே நான் ரிப்ளை கொடுக்க வந்திருக்கேன். எஸ், எஃபர்ட் போட்டு கமெண்ட் பண்ணதுக்கு நான் கொடுக்குற ரிப்ளை. மூஞ்ச பார்த்தாலே மூட் ஆகுதுங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம உனக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுறேன். மூஞ்ச பார்த்தாலே உனக்கு மூட் ஆகுதுன்னா நீ என்னடா பண்ணுவ? அந்த பொண்ணை என்னடா பாடுபடுத்துவ? உனக்கு மூஞ்ச பார்த்தாலே மூட் ஆகுதுன்னா நீ ஆக்சுவலி எதுவுமே பண்ண வேணாம். அவ போத்திக்கிட்டு படுத்தாலும் நீ மூஞ்ச பார்த்தே மூடே முடிச்சிருவியாடா? எனக்கு சத்தியமா புரியல. எங்க இருந்துடா வரீங்க நீங்களாம்? யாரா இவனுங்க? எங்க இருந்துடா வந்துக்கிறானுங்க? மூஞ்ச பார்த்தே மூட் ஆகுது. சரி, ஓகே. அடுத்தது வந்துட்டு அடங்க அம்மா இல்லை, நான் கூட நல்லா இருக்குன்னு பார்த்தா ஏண்டா 9 மாதிரி இருக்குன்ற குரல்ல பேசுற. நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். அதில் எனக்கு அது ஹர்ட் ஆகல. ஏன்டா உங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு திருநங்க ஏன்னா அவ்வளோ கேவலமாடா? அவ்வளோ அழகா டால் மாதிரிலாம் இருக்காங்க ஒருத்தவங்க. அவங்களையும் விட்டு வைக்கிறது இல்லை இந்த ஆம்பளைங்க. சரியா? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. பெரிய யோக்கியம் மாதிரிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்காத. நான் அப்படி இருக்கிறது நீ என்ன 9ன்னு சொல்றதுனால நீங்க அஃபெண்ட் ஆகல ப்ரோ. நான் ஒரு ஏதோ ஒன்று வச்சு என்னை டிஸ்கிரைப் பண்ணுறேன். நான் அப்படி இருக்கேன், அப்படி பார்க்கறதுக்கு இருக்கேன். உன் கண்ணு வந்துட்டு என்ன இதோ என்ன கண்ணோ போய் தொலை. ஓகே, இதுதான் வேற லெவல். சமந்தா மாதிரி பேசுறேன்னு நினச்சி வாயை சும்மா வச்சு பேசுறது பார்க்க கன்றாவியா இருக்கு. ஓகே, அந்த கத்தி எடுத்து அவரை கொலை பண்ணி நான் சொல்லவே இல்லையடா. நான் சொன்னனாடா, நான் சமந்தாவோட தங்கச்சி சமந்தா நான் சொன்னா? நான் சொன்னா சுத்தி இருக்கவன் சொன்னாடா. நீங்களா கமெண்ட் பண்றீங்க, நீங்களா வந்துட்டு சொல்றீங்க, நான் என்னடா பண்றது? சரி, இருக்காங்க சில பேர் சொல்லுவாங்க என் கூட இருக்கிறவங்க, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான்ப்பா, சமந்தாவோட கம்பேர் பண்ணா சந்தோஷமா இருக்காதா சொல்லு, உனக்கு என்ன வலிக்குதா? உனக்கு என்னடா வலிக்குது சொல்லு. நீ ஆவரேஜ் ஃபிகர் தான். நான் வேற லெவல் ஃபிகர்னு சொல்லவே இல்லடா. சும்மா ஃபில்டர் யூஸ் பண்ணி வர்த் மாதிரி காமிக்கிறேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. என்னடா ஃபில்டர் யூஸ் பண்ண? எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ஒருத்தவங்க ஸ்கின் கேர் பண்ணிட்டு ஜிம் போய் பிக்கினி ஷூட்லாம் போட்டு பிரேக்கப்க்கு அப்புறம் ஒரு கம்பேக். இது ஒரு கம்பேக்னு சொல்ல போங்கடா மயிறு. நான் தானே எனக்கு அப்படின்னு இருக்கேன். என்ன பேர் ஃபில்டர் யூஸ் பண்றேன்னு சொல்றேன். எனக்கு எவ்வளவு வலிக்கு தெரியுமா? இது ஒன்று தானே எனக்கு வலிக்குது. இது ஒன்று தானே வலிக்குது. மேக்கப் போடாத மூஞ்சிய ஃபில்டர் யூஸ்ன்னு சொன்னேன். மற்றது எதுவுமே எனக்கு வலிக்கலடா, சத்தியமா சொல்றேன். வின் பண்ணிட்டேன். இட்ஸ் கோட் 8 ஆம். ஓகே ஃபைன். உங்களையே அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. நல்ல நொங்கு சீவுற அருவா இருக்கு, அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படி சொர 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 சீவி விட்டுறேன். நீங்க வரீங்களா? கருமோ, நீ தின்றதுக்கு நான் வரணுமா? எனக்கு புரியல. சாரி ப்ரோ. இவளுக்கு மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ் இல்லாம இங்க பாரு, நான் ட்ரெஸ் போடாம பேசினதை நீ பாத்தியா? என்னோட உடம்புல இருக்கிற ஏதா ஒண்ணு அங்க தெரியுதா? ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும். என் முடி, என் மூஞ்சி, என் கழுத்து கூட தெரியலடா அதுல பெருசா. எனக்கு புரியல, நீங்களா என்ன நினைச்சுக்கிறீங்க? நான் என்ன சொல்ல வரேனோ அதை மண்டல ஏத்தி கூட. இந்த மாதிரி கருமத்தை பார்த்தா அப்புறம் என்னடா நீங்களாம் என்ன, உனக்குலாம் அட்வைஸ் பண்றதே வேஸ்ட். கிளம்பு. நீயும் எக்ஸ் நேம் பீனு டாட்டூ போட்டது இப்படி பீ மாதிரி பேசி வீடியோ போடலாமா? பீன் போட்டுருக்கு. ஏன பயலா? என் பேர் சார், பக்கத்துல இருந்து என் லவரோட பேர் சார். நல்ல வேளை சொன்னீங்க. பி ஓகே. கேமரா இருந்தா போதும், புலவர் மாதிரி பேசுறது ஓகேடா. ஆமாண்டா, பீனு டாட்டு குத்தி இருக்கேன்டா. என்னடா பண்ணுவீங்க? டாட்டு குத்தாதீங்க மக்களே.
டாட்டு குத்துனீங்கன்னா புட்டுக்கும். இன்னைக்கு நான் டாட்டு போட்டனோ அன்னைக்கே போச்சு. மனசால லவ் பண்ணுங்க போதும். பேரை குத்துறது, மூஞ்சை வரைகிறது இது வேலைக்காகாது. பரவாயில்ல, அது ஏதோ ஓரமாக இருந்துட்டு போகுது, அது இருக்கட்டும். அன்னைக்கு போடும்போது நான் மனசார தான் போட்டேன். ஸோ எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்புறம் நான் ஏதோ மாதிரி பேசுன்றது அது நம்ம எப்பவுமே அப்படி தான் பேசுவோம். ஸோ அது உனக்கு பார்க்க முடியலன்னா தயவு செஞ்சு கிளம்பிப்போ. அந்த கொரியனை நினச்சாதான் பாவமாக இருக்குது. டெய்லி ஒருத்தன் என் வீட்டுக்கு வந்துட்டு போவான்ல, 100 பேர் வந்துட்டு தாண்டா போயிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அவன் கஷ்டம்டா, அவன் கஷ்டம்டா. அவனுக்கு அது ஃபர்ஸ்ட் அது அவனை எஃபெக்ட் பண்ணுதான்றது எனக்கே தெரியல. எத்தனை பேர் என் வீட்டுக்கு வந்தா உனக்கு என்னடா? உங்க வீட்டுல எல்லாரும் கரெக்டா இருக்காங்களான்னு பாரு. உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க பசங்க யாரும் உங்க வீட்டுல 100 பேர் வரலன்னா நல்லது. என் வீட்டுல எத்தனை பேர் வராங்கன்றது நாங்க பாத்துக்கிறோம். எங்க அம்மா என் தங்கச்சி அவங்கலாம் பாத்துப்பாங்க. அந்த பையனை விடுங்கடா, அவனை கொஞ்சம் விட்டு தொலைங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? எனக்கு மட்டும்தான் இவளை பார்த்தா டென்ஷன் ஆகுதா? அத்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். என்ன பாரு பாரு. நிறைய பேருக்கு என்ன பிடிக்காது, அது தெரிஞ்ச விஷயம் தானே. யாருக்குமே மோஸ்ட்டாக யாருக்கும் என்ன பிடிக்காது. அதுவும் பசங்களாம் கேட்கவே வேணாம். உனக்கு மட்டும் இல்லை சொல்லலாம், நிறைய பேருக்கு இருக்காங்க அந்த மாதிரி எனக்கு பிடிக்காம. எதனால எங்களுக்கு தெரியும் நீ கொஞ்சம் எதனாலும் எங்களுக்கு தெரியும் நீ கொஞ்சம் மூடிட்டு போனால் நல்லா இருக்கும். என்ன சொல்ல வரானா, அவனுக்கு அவன் என்னென்ன பண்ணுறான்னு தெரியுமா, நீ வந்துட்டு இந்த ஃபக்கிங் இது கிக்கிங்லாம் பேசாத அப்படின்றான். டேய் நான் பேசுறதே அப்படிதான்டா, சரியா? அதே மாதிரி உனக்கு தெரிஞ்சுக்கோ, நல்ல விஷயம் தான், நல்லா இருப்ப நீ. இப்போ இது புரியல. இது உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ நல்லா தான்டா இருப்ப, கவலைப்படாத. காட் பிளெஸ் யூ. ஃபக்கிங்ன்றது நான் எப்பவுமே அது இல்லாமல் வேர்ட்ஸ் வராதுடா எனக்கு. ஒரு வார்த்தையிலையும் ஃபக்கிங் போட்டு தான்டா நான் பேசுவேன். அது உனக்கு பிரச்சனைனா நீ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கிளம்பு. இந்த மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் அக்காவுக்கு எனக்கு கொஞ்சம் ஜோஷா இருக்கு. உங்களெல்லாம் போட்டு திட்டி எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ். என் ப்ரெஷர் எங்கே காமிக்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க வழியில் கான்ஃபிடென்ட்டாக வாங்க பசங்களும் பொண்ணுங்களும். தயவு செஞ்சு யார் பேச்சும் கேட்காதீங்க. யாரும் உங்களுக்காக இருக்க போகிறதில்ல. பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் போடுங்க, கண்டிப்பாக வரேன்.